ஹாய், வெல்கம் பேக் டு கோடிங் நேவிகேட்டர். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் பற்றி பார்க்கலாம். நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு லேஅவுட் உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. நீங்கள் பேசிக் லெவலில் இருந்தாலும் வெப் டெவலப்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். இந்த பாக்ஸ் மாடல் கற்றுக்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோவில் ஒரு அனாலஜி யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அனாலஜினா, நெக்ஸ்ட் வீக் உங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு கிஃப்ட் வாங்கி உங்களோட ஃப்ரெண்டுக்கு அதை கொரியர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த அனாலஜி வச்சு தான் நம்ம பாக்ஸ் மாடல் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்ட்டை நீங்கள் பேக் பண்ணி கொரியர் பண்ணணும்னா நம்மளுக்கு 2 விஷயங்கள் தேவை. முதல்ல ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட கிஃப்ட். அதே மாதிரி ஐ எம் அ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஒரு டிவ்வுக்குள்ளே ரேப் பண்ணுறேன். இங்கே ஐ எம் அ பாக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்டென்ட் அண்ட் டிவ் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டெய்னர். இனிஷியலாக நம்ம எலமெண்ட் கிரியேட் ஆன உடனே நம்மளுடைய கான்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் நம்மளுடைய டிவ்வோட சைஸும் இருக்கும். இன்கேஸ் நம்மளுடைய கிஃப்ட் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது ட்ராவல் பண்ணும்போது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பபுள் ரேப் நம்ம உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த பபுள் ரேப் அப்படிங்கிறது நம்மளுடைய பாக்ஸுக்கும் நம்மளுடைய கிஃப்ட்டுக்கும் நடுவில் நம்ம கிஃப்ட்டை ரேப் பண்ணி இருக்கும். இந்த பபுள் ரேப்பை தான் நம்ம சிஎஸ்எஸ்ல என்ன சொல்லுவோம்னா பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளோட கான்டென்ட்டுக்கும் நம்மளோட பாக்ஸுக்கும் சுற்றிலும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த பேடிங்கை நீங்கள் காமனாக பேடிங் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா சைட்லேயும் அந்த வேல்யூ அப்ளை ஆகும். அதே மாதிரி இந்த பேடிங்கை நீங்கள் இண்டிவிஜுவலாக பேடிங் டாப், பேடிங் ரைட், பேடிங் பாட்டம், பேடிங் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செப்பரேட்டாகவும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்டர். இந்த பார்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய கிஃப்ட்டில் நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த பாக்ஸுக்கு மேலே ரேப் பண்ணுற கிஃப்ட் ரேப்பராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பார்டரில் நம்ம 3 வேல்யூஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்குறது அந்த பார்டருடைய சைஸை மீன் பண்ணும். இது மேபி 1 பிக்சல் இல்லைனா 5 பிக்சல் ஆர் 10 பிக்சல் கூட நீங்கள் கொடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிசைன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுக்குறது அந்த பார்டர் டைப். இந்த பார்டர் டைப்பில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாலிட், டேஷ்ட் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். தென் ஃபைனலாக நம்ம கொடுக்க போகிற வேல்யூ அந்த பார்டரோட கலர். இதை நீங்கள் நார்மல் கலராகவும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா ஹெக்ஸாடெசிமலாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலாக பாக்ஸ் மாடலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மார்ஜின். இந்த மார்ஜின் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய பாக்ஸுக்கு வெளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். நம்மளுடைய கிஃப்ட் பாக்ஸும் மற்ற பார்சலும் கொலைட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ்க்கு மார்ஜின் கொடுக்கும்போது அந்த பார்சலுக்கும் நம்ம கிஃப்ட் பாக்ஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். பேடிங் மாதிரியே நம்ம மார்ஜினுக்கும் காமனாக மார்ஜின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து எல்லா சைடும் ஒரே வேல்யூ அப்ளை ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு ஒரு சைடு மார்ஜின் வேணும் அப்படின்னா இதில் பேடிங் மாதிரியே மார்ஜின் டாப், ரைட், லெஃப்ட் அண்ட் பாட்டம் அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம். இந்த பேடிங், மார்ஜின் அண்ட் பார்டர் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம ப்ராப்பராக கவனிக்கணும். என்னென்னா, இப்போது நம்மளோட கண்டெய்னர் ஒரு 100 பிக்சல் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பேடிங், மார்ஜின் அண்ட் பார்டர் அப்ளை பண்ணும்போது அந்த கண்டெய்னர் வித்தோட இது அடிஷ்னலாக ஆட் ஆகும். இது சில டைம் நம்மளுடைய லேஅவுட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம எல்லா எலமெண்ட்டுக்கும் அப்ளை ஆகிற மாதிரி யூனிவர்சல் செலக்டாரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுன்னா, நம்ம பேடிங், மார்ஜின் ஆர் பார்டர் ஆட் பண்ணாலும் நம்ம கொடுத்துருக்க வித்தை தாண்டி நம்மளுடைய கண்டென்ட்டை போக விடாது. ஸோ இது லேஅவுட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அந்த கொடுத்துருக்க வித்திலே நம்மளுடைய கண்டெய்னரை ஹோல்ட் பண்ண வைக்கும். அண்ட் தட்ஸ் த சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல். பாக்ஸ் மாடல் புரிஞ்சிருந்தால் நீங்கள் பர்ஃபெக்ட் லேஅவுட் கிரியேட் பண்ண முடியும். உங்களோட வெப்சைட்டுக்கு நல்ல ரெஸ்பான்சிவ் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த பாக்ஸ் மாடலில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கோடிங் நேவிகேட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.